தர்மசாஸ்தாவின் தெய்வீக வரலாறு. ஸ்ரீ ஐயப்ப சுவாமி முன்னொரு காலத்தில் மகிஷி என்ற அரக்கி தனது தவத்தால் பெற்ற வரத்தின் காரணமாக தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் பேரிடராக மாறினாள். அவளது கொடுமையால் உலகம் முழுவதும் துன்பம் நிலவியது. அப்போது தேவர்கள் பரமசிவனையும் மகாவிஷ்ணுவையும் சரணடைந்தனர். உலகை காப்பதற்காக சிவபெருமானும் மோகினி அவதாரத்தில் இருந்த மகாவிஷ்ணுவும் இணைந்த தெய்வீக சக்தியிலிருந்து ஒரு திவ்ய குழந்தை அவதரித்தது. அந்த குழந்தையே ஹரிஹரபுத்திரர் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி. அந்த தெய்வ குழந்தையை பந்தள நாட்டின் அரசர் ராஜசேகரன் பம்பா நதிக்கரையில் கண்டெடுத்தார். குழந்தையின் கழுத்தில் மணி கட்டப்பட்டிருந்ததால் அவருக்கு மணிகண்டன் என்று பெயர் சூட்டப்பட்டது. மணிகண்டன் வளர வளர அவரது அறிவும் கருணையும் வீரமும் அனைவரையும் வியக்க வைத்தது. ஒருநாள் அரண்மனையில் நடந்த சூழ்ச்சியால் புலிப்பால் கொண்டு வர வேண்டும் என்ற முடியாத கட்டளை அவருக்கு வழங்கப்பட்டது. சிரித்த முகத்துடன் காட்டுக்குச் சென்ற மணிகண்டன் அங்கே மகிஷியுடன் வீரப்போர் புரிந்தார். தர்மத்தின் வலிமையால் மகிஷியை வென்று உலகை அவளது கொடுமையிலிருந்து விடுவித்தார். அதன் பின் நடந்த அதிசயம் அனைவரையும் மெய்சில் இருக்க வைத்தது. மணிகண்டன் ஒரு புலியின் மீது அமர்ந்து பின்னால் எண்ணற்ற புலிகளுடன் அரண்மனைக்கு திரும்பினார். இதை கண்ட அரசரும் அரசியும் இவர் சாதாரண மனிதர் அல்ல, இறைவனின் அவதாரம் என்பதை உணர்ந்தனர். பின்னர் தன் தெய்வீக வடிவத்தை வெளிப்படுத்திய ஐயப்பன் சபரிமலைக்கு சென்று அங்கே அருள் பாலிக்க முடிவு செய்தார். என்னை உண்மையான பக்தியுடனும் ஒழுக்கத்துடனும் சமத்துவ உணர்வுடனும் சரணடைபவர்கள் அனைவரையும் நான் காப்பேன் என்று அருள்வாக்கு வழங்கினார். இன்றும் கோடிக்கணக்கான பக்தர்கள் 41 நாட்கள் விரதம் இருந்து சுவாமியே சரணம் ஐயப்பா என்று முழங்கியபடி சபரிமலை ஏறுகின்றனர். 18 புனித படிகளை ஏறுவது மனிதனின் அகந்தை, கோபம், ஆசை போன்ற குறைகளை வென்று இறையருளை அடைவதை குறிக்கிறது.